வாரத்துக்கு ஒரு ஃபீல் குட் படம் பார்த்துறணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு வழக்கமாவே இருக்கு. அந்த வரிசையில இந்த வாரம் நான் பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, குரங்கு பெடல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கத்தேரி அப்படின்ற ஒரு ஊர்ல செட்டப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு படம். தெரிஞ்ச முகங்கள் அப்படின்னா காளி வெங்கட் மட்டும் தான். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நக்கலைட்ஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் வந்து இதில இருக்காங்க. அவங்கள அடிக்கடி இப்ப நெறைய படங்கள்ல பார்க்க முடியுது. அது போக வந்து மெயினான கேரக்டர் அப்படின்னா, ஒரு 5 சின்ன பசங்க. ஒரு வாடகை சைக்கிள், அத சுத்தி நடக்கிற கதையும், அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும், அது எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்றதும், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கோர்வையோட, ஒரு என்டர்டெயின் பண்ற மாரி ஒரு விதத்தில, ஒரு எங்கேஜிங்கான படமா கமலக்கண்ணன் வந்து குடுத்திருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள். அதாவது வாடகை சைக்கிள் எடுத்திருப்போம். நம்ம வந்து அங்க ஊர் ஃபுல்லா வந்து ஓட்ட கத்துக்கிறதுக்காக ஓட்டுனது. கத்துக்கிட்டு ஓட்டுனது. அப்புறம் வந்து அந்த டயத்துக்குள்ள திரும்ப குடுத்துறணும். கீழ விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? சைக்கிள் செயின் உடைஞ்சிருச்சுனா என்ன பண்றது? இந்த மாரி நம்ம அனுபவப்பட்ட சில விஷயங்கள். இந்த மாரி ஒரு நாஸ்டால்ஜிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த 1980ஸ்ல செட்டப் பண்ணப்பட்ட ஒரு கதையில வந்து குடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஃபீல் குட் படம் பார்க்கணும் அப்பன்னா, ஒரு கோ டூ மூவின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த லிஸ்ட்ல எனக்கு வந்து குரங்கு படம்லாம் வந்து ஆட் ஆகுது. இது வந்து ஒரு அருமையான படம். இந்த படத்த வந்து இந்தியால இருந்தீங்கன்னா, Amazon Primeல பார்க்கலாம். ஓவர்சீஸ்ல இருந்தீங்கன்னா, ஆஹா தமிழ்ல பார்க்கலாம். அத பத்தி பேசுனீங்க, அத பத்தி எங்கேயாவது சொன்னீங்க அப்பன்னா, இன்னும் நெறைய பேருக்கு போய் சேரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோவ நான் வந்து இப்ப போஸ்ட் பண்றேன். இந்த மாரி நெறைய படங்கள பத்தி பேசலாம் ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல எனக்கு தனியா பெர்சனலா வந்து சொன்னாலும் வந்து ஓகே தான். வாரம் வாரம் இந்த மாரி ஃபீல் குட் படங்கள், நான் பார்க்குற மத்த படங்கள பத்திலாம் பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பாய்.